வெல்கம் டு ஆர்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிந்தாமணி கிழங்க வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு சிந்தாமணி கிழங்க இந்த மாதிரி திருவி சேர்த்துக்கோங்க. சிந்தாமணி கிழங்குனா சக்கரவள்ளி கிழங்கு. இது அரை கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. 3/4 கப்பு நாட்டு சக்கரை, அதுலேயே அரை கப்பு பச்சரிசி மாவு, இடித்து வச்ச 6 ஏலக்காய், நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு இது போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து சர்க்கரையில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு தண்ணி விடும். அதனால நீங்கள் தண்ணி சேர்க்கறனாலும் தண்ணி சேர்க்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு இது பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். நம்ம இந்த சர்க்கரை சேர்க்கறதுக்கே இப்போ தண்ணி விடுவாங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப் தேங்காய், துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காண்டி தான். பாருங்கள், நம்ம தண்ணியை விடலாம் எப்படி இருக்குது. தேங்காய் போட்டு சீனி சேர்க்கறதுனால சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ குட்டி குட்டி இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுட வேண்டியதெல்லாம் குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பனியார சட்டியை வச்சு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நெய் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாலாக எல்லாத்துலேயும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து இட்லி பானையில் அவிச்சு எடுத்துக்கனாலும் அவிச்சு எடுத்துக்கலாம். இப்படி இது பண்ணோம்னா இது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்படி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். சிம்மிலே வச்சு வேக விடுங்க. ஏன்னா எல்லாமே நம்ம ராவாக தான் சேர்த்துருக்கோம். ரவையிலேருந்து கிழங்குலேருந்து எல்லாமே. இந்த மாதிரி ஸ்பூக்கை வச்சு எடுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்பூனை வச்சு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். இது குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப்
பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.